வீடியோவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு நல்ல இன்ட்ரெஸ்டிங்காகவே போய்கிட்டு இருக்குது. இப்போ தான் விறுவிறுக்கு பஞ்சமே இல்லாமல் செம டெஸ்ட்லாம் வந்துட்டு வெளியில் வந்துட்டுருக்கு. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு என்னப்பா சொல்கிறேன், என்ன பிளான் வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு மயில் கேட்குறாங்க. இப்போ இந்த சாப்பாடை எல்லாரையும் சாப்பிட வைக்கணும்னா இந்த பிளான் தான் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்துட்டு ஒரு பிளான் சொல்கிறாங்க. அப்பா இது சூப்பராக இருக்கே, இது கண்டிப்பாக சொதப்பாது, நீ போய் ஆக வேண்டிய வேலையை பாரு, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை உள்ளே அமைச்சிட்டு வெளியில் வந்துட்டு மயில் நின்றுட்டு இருக்காங்க. வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சாப்பிட வர நேரத்தில் கரெக்டாக மயில் வந்துட்டு கரண்ட் பாஸ் ஆகும்ல, அந்த மெயினை வந்துட்டு இறக்கி விட்டுடுறாங்க. வீட்டில் இருக்கவங்க வந்துட்டு கரண்ட் போனதை பார்த்து ஷாக் ஆகிடுறாங்க. ஐயோ என்னடா இது, சாப்பிட்ற நேரத்தில் பார்த்து கரெக்டாக கரண்ட் போயிடுச்சு, இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருந்தா நிம்மதியாக சாப்பிட்டு முடிச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஆள் அழுக்கு புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ வந்துட்டு கார்த்தி சாமுண்டீஸ்வரி அவங்களாம் சொல்கிறாங்க, இருக்கட்டும் பரவாயில்ல, இதில் என்ன சாப்பிட முடியாதா, அதெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்ல, ஐயோ இது வேறு வெயில் காலம் வேறு ரொம்ப கசகசன்னு இருக்குமே அப்படின்னு சொல்ல, வாங்க வாங்க அதெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சாப்பிட்றதுக்கு உட்காடுறாங்க. அப்போ போல் இருட்டில் வந்துட்டு பாட்டி கொடுத்த அந்த கும்பசோரை சாப்பிட்டா தெரியாது இல்லையா, அந்த சாப்பாடை வந்துட்டு கார்த்தி மிக்ஸ் பண்ணிடுறாங்க. அந்த சாப்பாடை எல்லோரும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க. அதை பார்த்தது கார்த்தி மயில் வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எல்லாருமே சாப்பிட்டு அவங்கவுங்க இடத்த வந்துட்டு காலி பண்ண கார்த்தி மயில் வந்து பேசுகிறாங்க, ஒரு வழியாக நீ சொன்ன பிளான் படி எல்லாம் நல்லபடியாக நடந்துருச்சுப்பா, பாட்டி வந்துட்டு இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்ல அப்படின்னு சொல்ல, ஆமாம் இன்னைக்கு பாட்டி திட்டேன்னு நினச்சா எனக்குமே கவலையாக தான் இருக்குது, ஆனால் இந்த விஷயத்தை கேட்டால் அந்த கவலையெல்லாம் பாட்டிக்கு பறந்து போயிடும், அவங்க என்ன ஆசைப்பட்டாங்க, நம்ம எல்லாரும் இந்த சோறை சாப்பிடணும் தானே அப்படின்னு சொல்ல, ஆமாப்பா கூடி சீக்கிரம் இந்த பிரச்சனை எல்லாம் சரியாகி எல்லாரும் ஒன்றா இருந்தால் எவ்வளோ நிம்மதியாக இருக்கும், பாட்டியும் சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்ல, ஆமான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே பேசுகிறாங்க. அடுத்த சீனில் வந்துட்டு கார்த்தி ரேவதி ரூமில் இருக்கிற மாதிரி தான் வந்துட்டு காமிச்சிட்ருக்காங்க. அப்போ கார்த்தி வழக்கம் போல் கீழே பாயெல்லாம் விரித்து வந்துட்டு படுக்கிறாங்க. ரேவதி வந்துட்டு அமைதியாக இதெல்லாம் வந்துட்டு பார்த்துட்டே இருக்காங்க. பேசலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு தயக்கத்திலே தான் இருக்காங்க. கார்த்தி கரெக்டாக தூங்க போகிற இடத்துல ரேவதி சொல்கிறாங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கேட்டதுமே, நீ வந்துட்டு எதுக்கு இன்னும் கீழேயே படுத்துட்டு இருக்க, மேலேயே வந்து படு அப்படின்னு சொல்கிறாங்க. இருக்கட்டும் பரவாயில்ல, நான் இத்தனை நாள் கீழே தானே படுத்தேன், நான் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்கிறாங்க. ஏய் இங்கே பாரு, சும்மா மேலே வந்து படு, முன்னாடி எனக்கு வந்துட்டு உன் மேலே இருந்த பார்வை வேறு மாதிரி இருந்துச்சு, ஆனால் இப்போ அப்படி கிடையாது, நீ தான் எந்த தப்புமே பண்ணலைன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சிருச்சுல, ஏதோ ஒரு கட்டாய சூழ்நிலையால் நம்ம வாழ்க்கை இவ்வளோ தூரம் வந்துருச்சு, பரவாயில்ல நீ மேலேயே படுத்துக்கோ, எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, உனக்கு கீழே படுக்க கஷ்டமாக தானே இருக்கும், நான் எதுவும் நினச்சிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்று வேணாம், நான் கீழே படுத்துக்கிறேன், எனக்கு எந்த கஷ்டமும் கிடையாது, நீ படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்லிடுறாங்க. என்ன இவன் என்ன சொன்னாலும் இப்படியே பண்ணுறானே, சரி இவன் கீழே படுத்துக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி மேலே தூங்குறதுக்காக போகிறாங்க. அப்போ டக்குன்னு ஒரு பள்ளி ரேவதி மேலே விழுந்துருது. அதை பார்த்தது ரேவதி அலறி துடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஐயோ பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு தட்டி விட்டு வேமா கார்த்தியை போய் கட்டி பிடிச்சிடுறாங்க. கார்த்திக்கு ஷாக் ஆகிடுது. அப்படியே வந்துட்டு சிலையாட்டு அப்படியே நின்றுட்டே இருக்காங்க. ரேவதி வந்துட்டு பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்ச மானைக்கே இருக்கு. அப்படியே ஸ்லோ மோஷனில் மியூசிக்லாம் வந்துட்டு ஓடுது. பட் இந்த சீனை வந்துட்டு எவ்வளோ பேர் லைக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டு பேரும் வந்துட்டு அமைதியாக நிற்க, ரேவதி மட்டும் தான் ஹக் பண்ணியிருக்காங்க. கார்த்தி வந்துட்டு எதுவுமே பண்ணலை, அப்படியே வந்துட்டு சும்மாவே நின்றுட்டு இருக்காங்க. அடுத்து வந்துட்டு ரேவதி டக்குன்னு பிரிஞ்சிடுறாங்க. ரேவதி கார்த்தியை பிடிச்சிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சதுமே, சாரி என்னை மன்னிச்சிடு, பள்ளி விழுந்துருச்சு, அந்த பதட்டத்தில் தான் தெரியாமல் பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல, இருக்கட்டும் பரவாயில்ல உனக்கு எது பிரச்சனை இல்லையே அப்படின்ற மாதிரி கார்த்தி கேட்குறாங்க ரேவதியை. இல்லை பள்ளி விழுந்தது கொஞ்சம் பதட்டமாயிட்டேன், மற்றபடி வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னதும், சரி அதெல்லாம் பயப்படாத, நீ ரிலாக்ஸாக படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்கிறாங்க. சரி உனக்கு கீழே படுக்க கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீ எதுவுமே யோசிக்க வேணாம், தாராளமாக மேலே வந்து படுத்துக்கோ, நான் எதுவுமே நினச்சிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ரேவதி சொல்ல, நான் தான் எனக்கு கீழே படுக்கிறது ஓகேன்னு சொல்லிட்டேல்ல, நீ முதல்ல எதுவுமே நினைக்காம படுத்து தூங்கு, எனக்கு கீழேயே ரொம்ப பெட்டராக வசதியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இல்லை என்னால் நீ கஷ்டப்படுற மாதிரி இருந்துச்சு, அதனால தான் முன்னாடி உன் மேலே கோவம் இருந்துச்சு, அதனால் படுக்க சொன்னேன், உனக்கு விருப்பம்னா நீ மேலேயே படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி போய் படுத்துக்கிறாங்க அமைதியாக. கார்த்தி வந்துட்டு கீழே படுத்துட்டு அப்படியே ஒரு மாதிரி யோசித்த மணிக்கே படுத்திருக்காரு. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிடுது.